ஃபைனல் ரவுண்ட் இன்டர்வியூவில் பாகி செலக்ட் ஆகுறாங்க அருந்ததி ஹெல்ப் பண்ணதுனால. யார் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினச்சனே அவளே வந்துட்டாளே, போகிற போக்க பார்த்தா இந்த வீட்டில் நிரந்தரமாக ஒரு ஆளாக வந்துருவா போல இருக்கு அப்படின்னு மனோகரி நீலா கிட்ட புலம்பிட்டு இருக்க. நீலா கேட்குறாங்க, இந்த அம்மா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாடி இவளை முன்னாடியே எனக்கு தெரியும், இவளை இந்த வீட்டுக்கு வரவிடாமல் நான் தடுத்தேன், ஆனால் திரும்பவும் இப்போ வந்துட்டா அப்படின்னு புலம்புறாங்க. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் என்ன, நாம் செலக்ட் பண்ணிட்டோம், ஆனால் குழந்தைங்களுக்கு பிடிக்கணும்ல, குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வா. குழந்தைங்க மேலே ஒரு அதீத நம்பிக்கை வச்சுட்டு 2 பேருமே ஹாலுக்குள்ளே போகிறாங்க. பாகி ரொம்ப டென்ஷனாக இருக்கா, ஏன்னா குழந்தைங்களுக்கு பாகியை கண்டிப்பாக பிடிக்காதுன்னு பாகிக்கு தெரியும். ஏன்னா குழந்தைங்க வீட்டை விட்டு தப்பிச்சுட்டு போகும்போது அவங்கள பார்த்து அந்த ராத்தோடுக்கிட்ட ஒப்படைச்சது பாகி, அதனால குழந்தைங்களுக்கு பாகியை பிடிக்கவே பிடிக்காது. பாகி ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது குழந்தைங்க மேலேருந்து கீழே இறங்கி வராங்க. வந்தவங்க பாகியை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. நீயா அப்படின்னு இந்த குட்டி பொண்ணு அஞ்சு கேட்க, உடனே மனோகரி உனக்கு ஏற்கனவே தெரியுமா இவங்கள அப்படின்னு கேட்க, ராத்தோடு சொல்கிறாரு, இவங்க தாமா அந்த குழந்தைங்க தப்பிச்சுட்டு போகும்போது நம்ம கிட்ட பிடிச்சி கொடுத்ததே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அமரேந்திராவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போகுது பாகியை. அப்பாடா, நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த குழந்தைங்களே இவ்வளோ வேணான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு மனோகரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே உடனே அஞ்சு, இந்த கேர்டேக்கர் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மற்ற குழந்தைங்கள எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. நாம் வேணான்னா இந்த அஞ்சு பாப்பா அழுவா. சரி எல்லாருமே நாமளும் ஓகே பண்ணலான்னு சைகை பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே அமரேந்திரா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஓகே தான் அப்படின்ட்டு. உடனே அமரேந்திரா பேரண்ட்ஸ் பாக்கி கிட்ட, நீ இப்போ போய் உன் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ராத்தோடு பாகி கூட்டிகிட்டு போகிறாரு ஹாஸ்டலுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரத்துக்கு. ராத்தோடு கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. என் ஒரு சைனு வாங்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டுருக்கேன். எப்போ பார்த்தாலும் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு சிடுமூஞ்சி முன்னாடி வருவார் அப்படின்னு அமரேந்திராவை பற்றி கரிச்சு கொட்டுறாங்க. சரி சரி அதை விடு, ஃபைனல் ரவுண்டில் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. ஆமாம், உனக்கு கல்யாணமும் ஆகலை, குழந்தைங்கள பற்றியும் உனக்கு தெரியாது, எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் கரெக்டாக நீ வாங்கிட்டு வந்தேன், நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, பாகியோ அதுவா, அந்த வீட்டுக்கு பக்கத்தில், அதான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சூப்பர் மார்க்கெட் வந்து அப்படின்னு சொல்ல, என்னது பக்கத்து வீட்டு அம்மாவா, பக்கத்து வீட்டு அம்மாலாம் அப்படி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்ல, நான் வரும்போது கூட அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு தானே வந்தேன், அவங்க அந்த லான்ல தானே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றுமே புரியலை ராத்தோடுக்கு. அருந்ததி ஆத்மா குப்தா கிட்ட கேட்குறாங்க, குப்தா இந்த பொண்ணு போகும்போது ஏதோ ஒன்று சொன்னாலே, தான் அப்பா நல்லா ஆயிடணும்னு சொன்னாலே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, குப்தா சொல்கிறார், அந்த பொண்ணோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு சைன் வேணும் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட, அதுக்காக தான் அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, தூக்கி வாரி போடுது அருந்ததிக்கு. என்னது, அப்போ கையெழுத்து வாங்கிட்டு என் குழந்தைங்கள அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாளா குப்தா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த வீட்லேயே நிரந்தரமாக இருக்க போகிறா, இந்த வீட்டு மருமகளாகவும் அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவாகவும் இருக்க போகிறா அப்படின்னு சொல்ல, என்னது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கோவமாக கேட்க, என்ன மனுஷியே, எனக்கு மட்டும் எப்படி தெரியும், எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு.